இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் எக்ஸசைசஸ். எப்படி ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் நம்ம பாடிக்குங்க. இப்போ நம்ம பண்ண போகிற எக்ஸசைசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் எங்கேயாவது எசர்த்துப்புச்சுன்னா உங்களுக்கு பேக் பெயின், நீ பெயின், ஃபுல் பாஸ்டரே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கான ஈஸியஸ்ட் எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டாக படுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு ரிலாக்ஸ்டாக படுத்துட்டு கை வந்து சைடில் வச்சுட்டு உங்களோட அப்டமன் அண்ட் பட் ஸ்குவீஸ் பண்ணிட்டு ஹிப் அப் அண்ட் டவுன் பண்ணுங்கள். நல்லா ஸ்லோவாக பண்ணும். இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறனால உங்களோட பேக் அண்ட் ஸ்பைன் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். எந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். இப்போ சைட்வேஸ் ஸ்லையிங். ஸோ இப்படி சைடில் படுத்துட்டு காலை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இடுப்பு மேலே லிஃப்ட் பண்ணி ஒரு காலை அப் அண்ட் டவுன் பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணுங்கள். இந்த மாதிரி 10 இல்லை 15 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். சைட் சேஞ்ச். ரிலாக்ஸ். இப்போ பிளாங்க் பொசிஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் பிளாங்க். 2 கையும் ஷோல்டருக்கு நேராக இருக்கணும். அண்ட் தென் லிஃப்ட் பண்ணி இப்படி ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பட் வந்து ரைஸ் ஆகிருக்கக்கூடாது, ஃப்ளாட்டாக இருக்கணும். ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். இப்போ எல்போ பிளாங்க். லிஃப்ட் அப், ஹோல்ட். இது நீ சப்போர்ட்டடாகவும் நீங்கள் பண்ணலாம் இன்கேஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா. இல்லை ஃபுல்லாக முடியும்னா லிஃப்ட் பண்ணி ஃபுல் சப்போர்ட். இப்போ ஆல் 4 பொசிஷனில் காலை இப்படி சைட்வேஸ் கொண்டு வந்து அப்படியே ஹோல்டு. பாடி ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ரிலாக்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு கேட் அண்ட் கேமல். இது எந்த அளவுக்கு ஸ்லோவாக நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பேக் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ரிலாக்ஸ். கன்க்ளூஷன். ஸோ இந்த எக்ஸசைசஸ் பண்ணுறனால உங்களோட ஸ்பைனல் மொபிலிட்டி ஸ்ட்ராங் ஆகும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்கள் பாஸ்டர் வந்து நல்லாவே கரெக்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லேயே ஆகட்டும், டெய்லி ரொட்டீனில் தப்பான ஒரு பொசிஷனில் உட்காந்துருப்போம், இல்லை நடப்போம். அது எல்லாமே இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது அது வந்து கரெக்ட் ஆகும். அட் த சேம் டைம் உங்களோட வீக்கான பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.